பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அசாதுஸ்ஸமன் கான் அப்படின்னு சொல்றவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன, இவங்க என்ன தவறு செய்தாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பங்களாதேஷ்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக இந்த போராட்டத்தை இவங்க நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்க அவாமி லீக் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களினுடைய கட்சி தான். அதாவது அரசினுடைய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராகத்தான் மாணவர்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அரசுக்கு எதிராக நடந்த இந்த போராட்டங்களை அரசு தீவிரமாக ஒடுக்கியது. இதன் விளைவாக 1500க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போல 25,000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அப்போதைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய தற்காலிக பிரதமரானவர் தான் முகமது யூனுஸ் அப்படின்ற ஒருத்தர். இவர் 2006ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசினை பெற்றவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா இருக்குது. தற்காலிக அரசு அமைக்கப்பட்ட பிறகு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் மீது, அதாவது இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் மீது மனித குலத்துக்கு எதிராக குற்றச் செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்றதுக்காக விசாரணைகள் பல மாதங்களாக நடந்து கொண்டு வந்தது. இந்த நிலையில் கொலம் மொர்டியூசா மொசீம்தர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தலைமையிலான இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த அசாதுஸ்ஸமன் கான் அப்படின்னு சொல்லப்படுறவருக்கும் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக இவரும் துணை நின்றாரு அப்படின்றதுக்காக இவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு ஆளுக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னு சொன்னா, அப்போதைய போலீஸ் பிரிவினுடைய தலைவராக இருந்த சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் அப்படின்றவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டதன் காரணமாக அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் உள்துறை அமைச்சர் இவங்க இருவரும் தலைமறைவாகி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போது இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். அதே போல இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது என்னென்ன குற்றங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 3 குற்றங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது முதலாவது குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா வன்முறையை தூண்டுதல். 2வது குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா கொலை செய்ய உத்தரவு பிறப்பித்தல். 3வது குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா அட்டூழியங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது அப்படின்னு சொல்லி 3 குற்றங்களை ஐசிடி அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் நீதிபதி கொலம் மொர்டியூசா மொசீம்தர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்கிறாரு. அதே போல முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்களினுடைய கட்சியான அவாமி லீக் பார்ட்டியும் அந்த நாட்டுல இப்போது தடை செய்யப்பட்ட கட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் தேர்தல் நடைபெற இருக்கு. அந்த தேர்தல்ல இவங்களுடைய, அதாவது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா இப்போது அந்த நாட்டுல அவங்களுடைய கட்சி தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான இந்த மரண தண்டனைக்கு அவங்க பதிலளிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீர்ப்பானது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கத்தால ஒரு முன்வைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பானது பாரபட்சமானவை மற்றும் அரசியல் ரீதியாக உள்நோக்கம் கொண்டவை அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு கருத்தையும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, கடந்த வருடம் போராட்டங்கள் நடந்த போது கட்டுப்பாட்டை நாங்க இழந்தோம். எனவே அதனை குடிமக்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லி கூற முடியாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறாங்க. இந்த மரண தண்டனை தீர்ப்பானது உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமையான நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பங்களாதேசத்தினுடைய தலைநகரான தாகாவுல வழங்கப்பட்டிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து பல இடங்கள், பங்களாதேசனுடைய பல இடங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.